டேய் நான் பேசிட்டே இருக்கேன், நீ வாடி சிரிச்சுக்க தானேடி எடுத்தா? இவ ஒருத்தி என்னதுன்னு சொல்லாமல் கேட்க பார்க்கன்னு சிரிச்சுக்கிட்டு. அகலியா, ஓடியா 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 ஓடியா, சீக்கிரமே வெந்துருச்சியா? ம் ஆமாப்பா. சமத்து குட்டி. ஐயோ அப்பா, உங்க முகத்தை பாருங்க. அம்மா மாதிரி பொட்டு வச்சிருக்கீங்க. பொட்டு இங்க வைக்க கூடாதுப்பா, இங்க வைக்கணும். அகலியா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுல, பல்லு விளக்கிட்டு கிளம்பு. சொல்றத தெளிவா சொல்லிட்டு இருக்கலாம்ல, சிரிக்காதே. முகத்தை பாரு, அது பாருட்டு சம்மந்தம் இல்லாமல் சைகை காமிச்சா எப்படி விளக்கு மூஞ்சி விட்டு கேவலப்பட்டு. அகலியாக்கிட்டே ஸ்கூலுக்கு சீக்கிரம் கிளம்பணும்ல. சரி சரி பாப்பா கிளம்பலாம். மெதுவா. அகலியா நில்லு. உன்னை போர்வையெல்லாம் மடிச்சு வச்சிருச்சு. நீங்க முதல்ல சீக்கிரம் கிளம்புங்க, போங்க. மேரியம்மா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கம்மா, சாப்பிடுங்கம்மா. மேரிமா, மேரிமா, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கம்மா. எனக்கு வேண்டாம், எடுத்துட்டு போ. மா, உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே செஞ்சிருக்கம்மா. மீன் வறுவல், சிக்கன் ஃப்ரை, பெப்பர் சிக்கன் எல்லாமே இருக்குமா. நீங்க நல்லா மூக்க பிடிக்க ஒரு கட்டு கட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கை கால்லாம் அமைக்க விடுறேன். நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரூம்ல நீங்க வழக்கமா படிக்கிற இங்கிலீஷ் புக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நிம்மதியா படிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்கம்மா. எனக்கு தான் சாப்பாடு வேணாம்னு சொல்றேல, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. இங்க இருந்து எடுத்துட்டு போ. அம்மா, எனக்கு நல்லா தெரியுமா, உங்க உதடு தான் அப்படி சொல்லுதே தவிர உங்க வயிறு பசி தாங்காதுமா. இப்ப நான் சாப்பாடு கொடுத்த உடனே அப்படியே அள்ளி எடுத்து சாப்பிடுங்கம்மா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரி பண்ண முடியுதுன்னு பாராட்ட போறீங்க பாருங்களேன். சாப்பிடுங்கம்மா. ஏய், இந்த மாதிரி விதவிதமா சமைச்சு போட்டா காலத்துக்கு நான் மேரிய மாதிரி இங்கே இருந்துருவேன் நினைச்சீங்களா? எனக்கு இந்த காசு பணம் காரு பங்களா எதுவுமே தேவையில்லை. எனக்கு தேவை என் புருஷன், என் குழந்தை, என் குடும்பம், என் சந்தோஷம் தான். குருவி கூடு மாதிரி இருந்தாலும் அங்க வாடுறதா எனக்கு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே. ஏய், எத்தனை வருஷம் இங்க வேலை செய்யறடி? 10-15 வருஷமா வேலை பாப்பியா? உன் முதலாளியம்மா எப்படி பேசுவாங்க, எப்படி நடந்துப்பாங்க எதுவுமே உனக்கு தெரியாது. ஏண்டி ஏன் எல்லாருமா என்ன மேரி மேரின்னு சொல்லி வாட்டி வதக்கிறீங்க, சாகடிக்கிறீங்க? போ, இது எல்லாத்தையும் வாரி எடுத்துட்டு போய் உன் மேரியம்மாக்கு படையல் போடு. அவன் செத்து போயிட்டான், நான் கோகிலா. புரிஞ்சு கொடி. ரீட்டா, அம்மா வந்துட்டீங்க. என்னம்மா இது? சாப்பாடு எல்லாம் கீழே சிந்தி கிடக்குது. அம்மா, அதேமா கேக்குறீங்க. மேரியம்மா சாப்பிடலன்னு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தம்மா. அவங்க கோவத்துல வேண்டான்னு தட்டி விட்டுட்டாங்கம்மா. அது மட்டும் இல்லம்மா, இத கொண்டு போய் செத்து போன மேரி கிட்ட கொடுக்க சொல்றாங்கம்மா. காலையில இருந்து மேரியம்மா ஒண்ணுமே சாப்பிடலம்மா, தண்ணி கூட குடிக்கலம்மா. என்ன சொல்ற ரீட்டா? தண்ணி கூட குடிக்கலையா? ஆமாம்மா. அம்மா, இன்னும் உங்களுக்கு புரியலையா? இது நம்ம மேரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என் பொண்ணு பசி தாங்க மாட்டாமா. அவளால ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஐ எம் ஹங்கிரி மம்மின்னு உயிர் போற மாதிரி கத்துவா. இது அவ இல்ல,
எனக்கு நல்லா தெரியுது. அவ சொல்றது உண்மையா இருக்க கூடாதுன்னு என் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டு அழும். அது உண்மையா இருக்குமோன்னு இன்னொரு பக்கம் நினைக்குதுமா. இல்ல ரெஜினா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவ நம்ம மேரி தான். ஏதோ ஒரு சூழலுக்காக தான் அவ இப்படி நடந்துக்கிறா. அது என்ன ஏதுன்னு தான் ஒண்ணுமே புரியல. பாட்டி சொல்றதான் கரெக்ட். அவ அடம் பிடிக்கிறா. ஒவ்வொரு விஷயத்திலையும் அவ ரொம்ப தெளிவா நடந்துக்கிறா. எங்க நூலளவு தப்பு செஞ்சாலும் அவளை நாம மேரின்னு நினைச்சு இங்கே இருக்க சொல்லிடுவோமோன்னு கோகிலா கோகிலான்னு அவ நடத்த செயல்னு எல்லாத்துலயுமே காட்டிட்டு இருக்கா. நாம அவளை க்ளோஸா வாட்ச் பண்றோம்னு அவளுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவளுக்கு அவங்க சப்போர்ட் இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அவங்களும் சப்போர்ட் பண்ணல. நம்ம கிட்ட அந்த கோகிலா இறந்து போனதுக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்கு. இது எல்லாமே அவளுக்கும் தெரியும். இனிமே அவ எப்படியும் இங்கதான் இருந்தாகணும்னு அவளுக்கும் தெரியும். அதனாலதான் அவ நல்லா பிளான் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. பீட்டர், அவளுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லியாச்சு. இன்னும் அவன் நடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அதான் எனக்கும் புரியல. ஆனா 2 விஷயம்தான் இதுல இருக்க முடியும். ஒண்ணு, அவ நம்ம கிட்ட கோகிலாவா நடிக்கிறா, இல்லனா அவ கோகிலாவே ஆயிட்டா. என்ன பீட்டர் சொல்ற? ஆமா பாட்டி, மேரி அந்த வீட்டுல இருந்திருந்து அந்த குழந்தை, அந்த மனுஷங்க அவங்க மேல நிறைய பாசம் வச்சு அப்படியே தன்னை கோகிலாவே மாத்திக்கிட்டான். அவங்க சொல்ற மாதிரி அவளுக்கு ஏதோ வியாதி இருக்கு. அந்த வியாதியை குணமாக்கிட்டா மேரி அவ மாறிதானே ஆகணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். ரீட்டா, அவளை போய் நீ எதுவும் கெஞ்ச வேண்டாம். பசிச்சா அவளே சாப்பிட்டோம். எத்தனை நாளைக்கு தான் பட்னியா இருப்பா, அதையும் பார்த்துருவோம். ஆதி பகவதியே போற்றி, நாத சொரூபினியே போற்றி, வேத நாயகி போற்றி. ஹரி ஓம் ஹாப்பும் ஷப்பும் பகவதி நமக. அங் ஷங் வங் மங் ஷங் யங் பகவதி நமக. அங் ஷங் வங் மங் ஷங் யங் பகவதி நமக. சர்வ கிரகங்களையும் கட்டு கட்டு. துரு பகவதி நமக. அம் எம் தும் எம் ஐம் நம் பகவதி நமக. தாயே தேவி காளி, இந்த பூஜை புனஸ்காரம்லாம் எதுக்காகன்னு உனக்கே நல்லா தெரியும். 5 வருஷமா எந்த ஒரு வாக்கும் சொல்லாம, எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாம, முழு மனசையும் செலுத்தி முழுக்க முழுக்க காலை மாலை இரவுன்னு பூஜை மட்டுமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பூஜை பாக்கி இல்லாம எல்லா பூஜையும் பண்ணியாச்சு. பஞ்சபூத வசிய பூஜை, பைர விஷ்ணு பூஜை, பகவதி பூஜை, கருட பூஜை, இப்படி ஒவ்வொரு பூஜையும் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க. தேவி, இதுக்கெல்லாம் சரியான ஒரு பலனை கொடுக்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. பராக்கிரம பூஜையோட முடிவுல நான் நினைச்சது எல்லாம் நடக்க போகுது. இந்த சண்டி பூஜை முடிஞ்சு பராக்கிரம பூஜையோட முடிவுல நான் ஆசைப்பட்ட எல்லாம் அடைய போறேன்.
சௌபாகிய பூஜை பண்ணி இந்த பராக்கிரம பூஜை பண்ணா அண்ட சராசரமும் என் கைக்குள்ள அடங்கும். இந்த உலகத்துல எல்லாமே என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். மரணம் மரணம் மட்டும் தான் ஒரு மனுஷனை அழிக்கக்கூடிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த மரணம் எனக்கு இருக்கவே கூடாது. அதுக்கான ஒரே வழி இன்னைக்கு இந்த பராக்கிரம பூஜையோட முடிவுல தான் தெரியும். சாமி, அந்த மரணத்தை வெல்லக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்க போதா சாமி? ஆமா, மரணத்தை வென்று இன்னும் 100 ஆண்டு இதே பூமியில வாழ போற சக்திய நான் அடைய போறேன். மரணம் இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் தவிர்க்க முடியாதது. மரணம் இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் பயப்படுற விஷயம். மரணம் உலகத்தில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் மாறாமல் இருப்பது மரணம். மாளிகையிலிருந்து மண்குடிசை வரைக்கும் உள்ள அத்தனை பேருக்கும் கட்டாயம் மரணம். பிறந்த கணத்திலிருந்து மனுஷன் மரணத்தை நோக்கித்தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எதிர்காலத்துல அடுத்த வினாடியில எதுவெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறோமோ, திட்டமிடுறோமோ, உழைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனா மனுஷனுக்கு கேட்காமலே நிச்சயமா நடக்க போறது மரணம் மட்டுமே. அது எப்ப வரும், எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. அப்பேற்பட்ட மரணத்தை என் காலில மண்டியிட வைக்க போறேன். தெரிஞ்சிடுச்சு. என் பூஜை பரிகாரத்துக்கு பலன் விரைவிலேயே வந்துடும்னு தெரிஞ்சிடுச்சு. அமாவாசை அன்னைக்கு புனர்பூச நட்சத்திரத்துல ஜென்ம ராசியில மகர லக்னத்துல தோஷ பலன் இல்லாத 2லையும் 8லையும் ராகு கேது இல்லாத இந்த பூமியில பிறந்த ஒரு ஆண் குழந்தையோட உயிர் எனக்கு கிடைக்கணும். அந்த உயிருக்குள்ள புகுந்து நான் 100 வருஷம் வாழ போறேன். சாமி, அந்த குழந்தையை நம்ம எப்படி சாமி தேடி கண்டுபிடிக்கிறது? முடியும், விரைவிலேயே கண்டுபிடிக்க முடியும். இந்த ஜாதகத்துக்குரியவன் எங்க இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். எங்கடா போற? அவன் வருவான், நீ விளையாடு. ஏய், இந்த கேம் முடிஞ்சவனே நம்ம எல்லாரும் வெளிய போய் விளையாடலாம். எப்ப பாரு இன்டோர் கேம்ஸ் விளையாடி விளையாடி போர் அடிக்குதுப்பா. வேணாம்டா வசந்த். ஆமாண்டா, நம்ம லாஸ்ட் டைம் கிரிக்கெட் விளையாடும் போது அதுக்கப்புறம் ஆதவன் விழுந்து ஐயோ இனிமே இந்த கிரிக்கெட்டுக்கு பெரிய நோ. பேசாம வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு கேம் விளையாடுவோம்டா. என்கிட்ட ஒரு புது கேம் இருக்கு, அதான் பேஸ் தி ரோடு. அது என்னடா கேம்? அது ஒரு மோட்டார் பைக் ரேஸ் கேம். நேத்து தான் அதை நான் நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி போன்ல ஏத்துனேன். சரி சரி, இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த கேமை முடிச்சிட்டு எல்லாரும் மாடிக்கு போவோம். மாடிக்கு போய் பேஸ் தி ரோடு விளையாடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றோம்.
என்ன ஆச்சுடா இவனுக்கு? டேய் ஆதவா, என்னடா இதெல்லாம்? ஏய் இதுதான் உன்னோட புது கேம் கெட்டப்போ. போக்கிமான் ஸ்பைடர்மேன் மாதிரி இது அம்மன் கெட்டப்பா. ஏய் இவனை பாக்கும்போது நம்ம கிளாஸ் அஞ்சலி இல்ல அவளை பாக்குற மாதிரி இருக்குடா. டேய் ஆதவா, எதுக்கு கேர்ள் ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டுட்டு வந்திருக்க? போய் மாத்தி உன் ட்ரெஸ் எடுத்து போடுறா. இத பாரு, இல்லனா உன்னை எல்லாரும் ரொம்ப ஷேமா பாப்பாங்கடா. உன்னை பொண்ணுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. போடா, போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா. டேய் கண்மணி சொல்றது கேட்காம ஏன்டா அப்படியே நின்னுட்டு இருக்க? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாடா, நம்ம எல்லாரும் விளையாடலாம். ஏய் கண்மணி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இது வேற என்னமோ நடக்கிற மாதிரி தெரியுது. பாவம் தாமரத்தை ஏற்கனவே ஆதவன் நினைச்சு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இவ என்னடானா பாவாடை சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கழுத்துல பாசி போட்டுக்கிட்டு நெத்தியில பொட்டெல்லாம் வச்சிருக்கான். பொம்பளைங்க மாதிரி கையில வளையெல்லாம் போட்டிருக்காண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தாமரத்தை கிட்ட சொல்லிடலாம். சரி, நான் போய் சொல்லிட்டு வரேன். அத்தை, அத்தை, அத்தை கொஞ்சம் கீழே வரீங்களா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? என்னாச்சு? அத்தை கொஞ்சம் கீழே வந்து பாருங்களேன். ஆதவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆதவன் வாங்க அத்தை. வரேன். வாங்க அத்தை, வந்து பாருங்க. என்ன கண்மணி? ஆதவா, என்னடி இது? ஏய் ஆதவா, என்னடா இதெல்லாம்? என்ன கோலம் இது? எதுக்கு நீ இந்த ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? ஆதவா, நீ முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போடுற. உனக்கு ஏன்டா புத்தி இப்படி எல்லாம் போகுது? ஏற்கனவே உன்னை பத்தி நினைச்சு நினைச்சு நான் படுற அவஸ்தையெல்லாம் பத்தாது. இங்க பாரு, உன்னால நான் எவ்வளவு அவஸ்தை அனுபவிக்கிறேன் தெரியுமா? உன்னை பெத்தப்ப கூட நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சது இல்ல. ஆனா இப்போ ஒவ்வொரு நாளும் உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? அம்மா ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க? ஸ்கூல்ல வந்து கூட்டிட்டு போனாங்கல்ல, அந்த அம்மா மாதிரி சிரிச்சுக்கிட்டே பேசுமா. அம்மா என்ன சொல்றேன்னு பாக்கல. தம்பி காபி குடிக்காம போறீங்களே. மூஞ்சிக்கு காஃபி தான் ஒரு கேடு. காஃபியா? ஆண்டி, ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க பொண்ணை கட்டி வைங்க, இல்ல ஊர்ல இருக்க எல்லாருமே கடிச்சு